ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா எப்படியோ இந்த சொத்தை பிரிக்கிறதையோ இல்லை புதுமையில் பாரதி வாங்குறதையோ தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோட்டலில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறாங்க. என்ன பெரியப்பா இப்படி சொந்த பொண்ணை ரத்து செய்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. உடனே அந்த ஆர்டரை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கிளம்பி நம்ம பார்வதி இங்கால லிங்கம் எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அந்த புது மில்லை வாங்குறதுக்கு. அந்த இடத்துக்கு சரியாக ஓடி இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் உங்களால் இந்த சொத்தை வாங்கவே முடியாது. ஏன்னா நான் பெரியப்பாவோட வாரிசுங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போதும் பத்மாவும் பார்வதியும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், என்னடி பேசிகிட்ருக்க? இங்கே பாருங்கள் சார், இதில் ஸ்டே ஆர்டர் என்னோட கையெழுத்து இல்லாமல் நீங்கள் இவங்களுக்கு இந்த புது மில்லை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க எழுதிட்டு சொத்தும் செல்லுபடியாகாது அப்படின்னு போதும் உடனே அந்த மில்லுக்காரரும் படித்து பார்த்துட்டு, ஆமாம்மா, இந்த பொண்ணு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா, அதனால் இவளோட கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் நான் இந்த சொத்து உண்மையானதுன்னு நினச்சி இதை சாக்கா வச்சு உங்களுக்கு இந்த மில்லை கொடுக்க முடியும், மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் உடனே பார்வதி, லிங்கம், பத்மா 3 பேரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு மாயா கிட்டே வராங்க. படுப்பாவி பிடிப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மில்லை வாங்குறதுக்கு என் உயிரை கூட பணிய வைக்கிற அளவுக்கு போனேன். கடைசியில் எல்லாத்தையும் கெடுத்துட்டே. இங்கே பாரு, உன்னோட கையெழுத்துல நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா? மவளே, ஸ்டே ஆர்டர் வாங்கின விஷயத்த இருடி இப்போவே அன்னைக்கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிற அப்படின்னு 3 பேரும் கண்ணாப்பின்னு திட்டிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, என்ன மீறி பெரியப்பா சொத்தை பிரிக்கவும் விட மாட்டா அப்படின்னு மாயா மாஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பத்மா நம்ம ரகுராம் கிட்டே வத்தி வச்சிடுறாங்க. அண்ணன், இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமான்னு. என்ன ஆச்சு? நீங்கள் அவளை சொந்த பொண்ணாக தத்தெடுத்தீங்களே, அதை ரத்து செய்கிறதுக்கு கோர்ட்டில் முறைப்பாடு கொடுத்துருந்தீங்களா, அதை ரத்து பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்கா அப்படின்னதும் ரெகுலர் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், யாரை கேட்டு இந்த ஒரு காரியம் பண்ணேன்? இங்கே பாருங்கள் பெரியப்பா, எனக்கு கௌரவமே உங்கள் பொண்ணாக இந்த வீட்டில் இருக்கிறது தான். நான் சீனோட வைஃபை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் சொந்த பொண்ணாக இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுற பெரியப்பா, நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் தயவு பண்ணி என்னை விட்டு மட்டும் போக சொல்லி சொல்லிடாதீங்க அப்படின்னு போது, எப்போதும் நிறுத்து, உன்னை என் சொந்த பொண்ணுக்கு மேலாக தான் ஒருபடி பார்த்தேன், ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்னை நான் என் பொண்ணை ஏற்றுக்கவும் மாட்டேன், என் மனசில் உனக்கு இடமும் கிடையாது அப்படின்னு போது, இங்கே பாருங்க பெரியப்பா, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், என்ன பெரியப்பான்னு சொல்லாதன்னு. மறுபடியும் என்ன பெரியப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடன்னு நினச்சா அவ்வளோதான். ஸ்டே ஆர்டர் வாங்கினா நான் உன்னை என் சொந்த பொண்ணு இல்லைன்னு ரத்து பண்ண முடியாதா? இதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் போட்ட வழக்கில் நான் உன்னை ரத்து செஞ்சே ஆகுவா அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. விடு மாயா, அழாத. இங்கே பாரு, கண்டிப்பாக பெரியப்பா ஒரு நாள் உண்மைகளை புரிஞ்சுப்பாரு. இந்த பாவிங்க சொத்தெழுதின விஷயத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஜானகி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மாயாவுக்கு. உடனே மாயாவும், இல்லை பெரியம்மா, என்ன நடந்தாலும் சரி, நானே இல்லாமல் போனாலும் சரி, நான் இருக்கும் வரைக்கும் என் பெரியப்பாவுக்கு அசிங்கத்தையோ இல்லை கஷ்டத்தையோ வரவிட மாட்டேன் பெரியம்மா. இதில் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போதும் உண்மையிலேயே சொல்லப்போனால் தனாவை விட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவரை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது.